நாளை நடைபெறவுள்ள அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை 23 நிபந்தனைகள் விதித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். என்னென்ன நிபந்தனை விவரங்களை பதிவு பண்ணலாம்? நாளை அதிமுக சார்பாக நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு 23 கடுமையான நிபந்தனைகளை விதித்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். அதாவது தமிழக சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அதிமுக அந்த பிரச்சனையை எழுப்பியது. அதனால அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து இந்த தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை கண்டித்து அதிமுக நாளை ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் அனுமதி கேட்டது. அதிமுகவினுடைய கொறடா திரு SP வேலுமணி ஒரு கடிதத்தை அளித்திருந்தார். அந்த கடிதத்தில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது வள்ளூர் கோட்டம் அது போன்ற இடங்களில் உண்ணாவிரதம் நடத்த அனுமதி கேட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உண்ணாவிரதம் நடத்த தற்பொழுது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அனுமதி அளித்துள்ளார். அதில் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரதம் என்பது ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தி கொள்ளலாம். அதாவது காவல் உதவி ஆணையாளர் குறிப்பிடும் இடத்தில் ஒன்றாக குழுமி அந்த இடத்தில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும், போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், போக்குவரத்துக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாமல் வாகனங்கள் ஒழுங்காக செல்ல உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அந்த இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் பொதுமக்கள் அன்றாட அலுவல்கள் செய்வதில் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். காவல் அதிகாரிகள் குறிப்பிடும் இடத்தில் மட்டும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் சாலை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்தல் கூடாது. அதே போல் உண்ணாவிரதத்தில் பங்கேற்போர் பிற மதத்தினர், இனத்தினர், தனிப்பட்ட நபர்கள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் மீது தாக்கி பேசுவதோ, மனம் புண்படும்படியான ஆட்சேபகரமான சட்டப்புறமான பேச்சுக்கள் பேசவோ, முழக்கங்கள் எழுப்பவோ, பதாகைகள் மூலமாக வெளிப்படுத்தவோ கூடாது என்று அதாவது காவல்துறை ஆணையருடைய அந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தனிப்பட்ட நபர்கள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகளை தாக்கி பேசுவதோ, மனம் புண்படும்படியான ஆட்சேபகரமான சட்டப்பூர்வமான பேச்சுக்கள் பேசவோ, குறிப்பாக முழக்கங்கள் எழுப்பவோ வெளிப்படுத்தவோ கூடாது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக அமைக்கப்படும் பேனர்களுக்கு சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உரிய அனுமதி பெற வேண்டும். அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி கடுமையான விதிமுறைகள் 23 விதிமுறைகளை விதித்து தற்பொழுது அதிமுகவினுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. அதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.